எஸ். ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ முதல் பந்து டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நல்ல கிளாப்ஸோட ரெண்டு சைடுமே ஸோ பார்க்கிறோம். சார் லெக் சைடில் வந்து நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க. ஸோ லைனம் பேர் மட்டும் அந்த ஒரு இடத்துல அமரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். எஸ் பவுண்ட்ரிங்க. ஸோ ஆர்சிபி பேட்லேருந்து முதல் பவுண்ட்ரி இரண்டாவது பந்தில் கிடைக்கின்றது. தேர்ட் ஒன் ஒரு குயிக்கரான ஒரு சிங்கிள். ஃபோர்த் ஒன். சிலம்பண்ணா. ஓகே, இன்னும் ஸ்கோர் வந்து ஆட் பண்ணல, அதனால கொஞ்சம் வேகமாக வந்துடுங்க. ஃபோர்த் ஒன். ஓகே அம்பேர், ஸ்டார்ட் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ரன் அவுட்கான வாய்ப்பா? நல்ல ஒரு குயிக்கரான ஒரு கலெக்டுங்க. ஒரு சிங்கிள் இந்த ஒரு பாலில் கிடைச்சிருக்கு. டூ பால் ரிமைனிங். ஃபிஃப்த் ஒன், ஐந்தாவது பந்து. நல்ல ஒரு குயிக்கரான ஃபேஸ் வந்து நல்ல ஒரு ஃபீல்டிங்கும். இன்னும் ஒரு சிங்கிள் தான். சிங்கிளோட ஓவர் கம்ப்ளீட் ஆகியிருக்கு. முதல் ஓவர் முடிவில் 7 ரன்கள். ஆர்சிபி முதல் ஓவரில் 7 ரன்கள், விக்கெட் இழப்பின்றி. 7 ஃபார் நோ லாஸ். இரண்டாவது ஓவர் புருஷோத். டாட் பால். ஒரு ஹெலிகாப்டர் அது ட்ரை பண்ணாங்க. எஸ், 1 பவுன்ஸில் ஒரு பவுண்ட்ரிங்க. ஒரு ஹெலிகாப்டர் அது 1 பவுன்ஸில் ஒரு பவுண்ட்ரிங்க. அக்ரெசிவான ஒரு பவுலிங்க. ஸோ 2 பவுலிலுமே நல்ல ஒரு ஸ்பீடை வந்து கொடுக்குறாங்க. பட் ஆர்சிபியில் அற்புதமான ஒரு பேட்டிங் எபிலிட்டியை காமிச்சிருக்காங்க. 2 பவுண்ட்ரி கிடச்சிருக்கு.
முதல் ஓவரில் ஒரு பவுண்ட்ரியும், இரண்டாவது ஓவரில் ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. புருஷோத்துடைய 4வது பந்து. ஸ்ட்ரைக்கில் உதயா. ஷார்ட்டர் டெலிவரி. எஸ், கிளியர் ஆகக்கூடிய வாய்ப்புங்க. ஆர்சிபுடைய 3வது பவுண்ட்ரி. ஜெர்கின் போட்டு ஒருத்தவர் அந்த ஒரு பாலை கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காருங்க பவுண்ட்ரி லைனில். ரொம்ப ஷார்ட்டர் டெலிவரி, ஈஸிலி பிக் பண்ணிட்டாரு. சிவம் துபை மாதிரி இருக்காரு. 2 பால் ரிமைனிங். 5th ஒன். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ அம்பையர் ஸ்டெம்புன்னு நினச்சி டேரக்ட் ஹிட் அடிக்கிறாங்க. ஒரு டாட் பால் அது. லாஸ்ட் ஒன், ஃபைனல் ஒன்னா, இரண்டாவது ஓவருடைய கடைசி பந்து. நல்ல ஒரு ஃபீல்டிங்க. பட் அந்த ஒரு அவுட்ஃபீல்டு வந்து பால் டக்குன்னு பவுன்ஸ் ஆகிடுது, ஃபேஸில் பட்டிருந்தது. இருந்தாலும் ஒரு எஸ், ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 17 ரன்கள். 2 ஓவர் முடிவில் 17 ரன்கள். 17 ஃபார் நோ லாஸ். 2 ஓவர் முடிவில் 17 ரன்கள். சாம்பியன், இந்த டோர்னமெண்ட்டுடைய சாம்பியனுக்கு 70,000 பரிசு தொகை மற்றும் ட்ராஃபி. ரன்னர் ஆஃப் த டோர்னமெண்ட்டுக்கு 50,000 பரிசு தொகை ப்ளஸ் ட்ராஃபி. மூன்றாவது ஓவர். ஸ்கூப் போட ட்ரை பண்ணாருங்க பேட்ஸ்மேன். ஒரு சிங்கிள். 8 ஓவர் மேட்ச் இது. ஜஸ்வாவுடைய செகண்ட் ஒன். ஷார்ட்டர் ஒன்னுங்க. இந்த ஃபீல்டர் அந்த ஒரு பாலை சேஸ் பண்ணக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். அந்த 2ஆம் ரன்னுக்கான வாய்ப்புகள் எடுக்கிறாங்க. எஸ், 2 ரன்கள் அந்த ஒரு பாலில். இந்த நெக்ஸ்ட் கேம் ரெடியாக இருந்துக்கோங்க. எம்ஐ விஎஸ் கேகேஆர். இரண்டாவது போட்டி எம்ஐ விஎஸ் கேகேஆர். ரெடியாக இருந்துக்கோங்க. எம்ஐ விஎஸ் கேகேஆர் அடுத்த போட்டி. தேர்ட் ஒன், மூன்றாவது பந்து. சேஃபான ஒரு டிஃபென்ஸ் அது. இந்த கபிலனுடைய இந்த டர்ஃபு மைதானம் அற்புதமான ஒரு மைதானம். ஸோ அதில் நம்மளுடைய ஈக்காட்டு தாங்களுடைய பிரீமியர் லீக். எத்தனை ரன்கள் அப்படின்னு பார்க்கலாம். இந்த பாலில் ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. அடுத்த போட்டி எம்ஐ விஎஸ் கேகேஆர். ரெடியாக இருந்துக்கோங்க. 2 அணிகள் கேப்டன். முதல் இன்னிங்ஸ் முடிவில் டாஸ் போட வந்துடுங்க. லோ ஃபுல் டாஸுங்க. ஒரு சிங்கிள் இந்த ஒரு பாலில். கேரளா மாநிலத்தில் இன்று 2020 மேட்சஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இந்திய அணி பழைய இந்திய அணி மாதிரி இல்லை, சிக்ஸர்களை விளாசக்கூடிய ஒரு இந்திய அணியாக இருக்குது. குயிக்கர் ஒன்றுங்க. ரன் அவுட்கான வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது இல்லை, ஒரு குயிக்கான ஒரு சிங்கிள். ஓவர்.
24. 3 ஓவர்கள் முடிவில் 24 ரன்கள். ஸோ இந்த நியூசிலாண்டோடைய மேட்சஸில் வந்து ஏகப்பட்ட சாதனைகள் இந்திய அணி இந்த 2020 வந்து படைத்திருக்கின்றது. ஸோ அதில் குறிப்பாக வந்து 200க்கு அதிகமான ஸ்கோரை வந்து கம்மியான ஓவரில் சேஸ் பண்ண ஒரு ரெக்கார்டு இந்திய அணி. இஷான் கிஷானுடைய 2வது செஞ்சுரி இன்றைய நாளில் பதிவு செய்திருக்கிறார். பிரசி 4வது ஓவர். பிரசி விக்கெட்டுக்கான பசி டிசி அணியினருக்கு எடுத்து தருவாரா பிரேக் த்ரூ? ஃபர்ஸ்ட் ஒன். ரொம்ப லோவாக இருந்தது, ஒயிட் பாலுங்க. பட் ஓப்பனர்ஸ் நல்ல ஒரு தொடக்கம். 24 ரன்கள் பார்ட்னர்ஷிப்பில் சிறப்பான தொடக்கமா அப்பு அண்டு உதயா. கெயின் அந்த ஒரு நீக்கி லோவில் இருந்ததுங்க. குயிக்கரான ஒரு சிங்கிள் அது. 4வது ஓவர் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரசி செகண்ட் ஒன், 2வது பந்து. எஸ், ஒரு புல் பண்ணாருங்க. ஸ்கொயர் லெக் மிட் விக்கெட் கேப்பில் ஒரு சிங்கிள் அது. த தேர்ட் ஒன். நடுவர்கள் 2 நடுவர்களுக்கும் இந்த ஒரு இடத்துல மிகப்பெரிய ஒரு நன்றிகள். முதல் போட்டியில் நடுவர் பணி ஆற்றக்கூடிய 2 கிரிக்கெட் வீரர்களுக்கு நன்றிகளை பதிவு செய்து கொள்கிறோம். கைன் அந்த ஒரு பால் ரொம்ப லோங்க, டைரக்ட் ஹிட்கான வாய்ப்பு இது. எஸ், பிரேக் த்ரூ நிகழ்ந்திருக்கு. முதல் பிரேக் த்ரூ ரன் அவுட்டில் 10 ரன் ஸ்டைலில் ரொம்ப லோவாக போட்டுட்டு இருக்காருங்க பேட்ஸ்மேன், ஓப்பனிங் பேட்ஸ்மேன்கள். 2 பால் பார்த்தாங்க, ரொம்ப லோவாக இருந்தது. இந்த ரீப்ளேயில் பார்க்குறோம் நம்ம லைவ் ஸ்போர்ட்ஸில். ஓகே, அவருடைய ஓப்பனிங்கில் தொடக்கத்தை, சிறப்பான ஒரு தொடக்கத்தை அமைத்து கொடுத்துருக்காங்க ஆர்சிபி. பட் பிரசி விக்கெட் பசி அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் பிரேக் த்ரூவும் இங்கே நிகழ்ந்திருக்கு. ஃபோர்த் ஒன், 4வது பந்து. ஃபோர்த் ஒன். குயிக்கரான ஒரு பால் அது, டாட் பால் ஆகிருக்கு. கடைசி 2 பந்துகள் நல்ல கிளாப்ஸ். இந்த ஒரு 9 மணி 21 நிமிடங்களில் கிளாப்ஸோட கிரிக்கெட்டை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஷார்ட் லென்த்துங்க. பேட்ஸ்மேன் எத்தனை ரன்கள் எடுக்க, 2 ரன்கள் எடுக்க முயற்சி செய்கிறார்கள். அங்கே குயிக்கான ஒரு டபுள் எடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 2 ரன்கள் இந்த ஒரு பாலில். கேட்சுக்கான காலுங்க. காட்டன் போல்டு பிரசி விக்கெட்டின் பசி தீராத ஒரு கவிஞனாக கலையின் மீது காதல் வந்தது. இந்த கிரிக்கெட்டோடைய காதலை பிரசி காமித்து கொண்டிருக்கிறார். 2 விக்கெட்டுகள், ஒன்று வந்து ரன் அவுட்டு, இன்னொன்று காட்டன் போல்டுங்க. இருபத்தி 29 ரன்கள் 4 ஓவர் முடிவில் 29 ரன்கள். 29.
பிரசியோடைய ஓவரில் 5 ரன்கள் கிடைச்சிருக்கு. ஒரு விக்கெட், இன்னொரு விக்கெட் வந்து ரன் அவுட்டில் கிடச்சிருக்கு. 2 பிரேக் த்ரூ நிகழ்ந்துருக்குங்க லாஸ்ட் அந்த 4th ஓவரில். ஒரு ட்ரிங்க்ஸ் பிரேக் போயிருக்கு. 4 ஓவர் முடிவில் 29 29. இந்த எல்ஐ ஸ்போர்ட்ஸில் சிறப்பான ஒரு போட்டியை பார்த்து கொண்டிருக்கிறோம். எஸ், ஒரு ட்ரிங்க்ஸ் பிரேக்குக்கு அப்புறம் இந்த ஒரு ரிமைனிங் உள்ள 4 ஓவர்கள் ஆரம்பமாகிறது. முதல் இன்னிங்ஸுடைய கடைசி 4 ஓவர், 5வது ஓவர் ஸ்டார்ட் பண்ணலாம். ஐந்தாவது ஓவர், முதல் பந்து. ஐந்தாவது ஓவர், ஒரு டிரைவ், ஒரு கவர் டிரைவ். மகாஜி ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன். எஸ், அது ஒயிட் பாலுங்க. ஆஃப் சைட் லைனில் ரொம்ப ஒரு ஃபேஸ் கொடுத்த ஒரு பால் அது. ஸோ ஒயிட் டெலிவரி. ரிவர்ஸ் ஸ்வீப், கேட்சுக்கான வாய்ப்பு அது. பேட்ஸ்மேனும் ஒரு நல்ல அட்டெம்ப்ட் எடுத்தார். ஃபீல்டர் ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணாருங்க. ஒரு சிங்கிள் அது. தேர்ட் ஒன், மூன்றாவது பந்து. கெயின் ஒரு யாக்கிங் டெலிவர். அடுத்தடுத்து யாக்கரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஒரு சிங்கிள் தான். ஃபோர்த் ஒன். ஜஸ்வாவுடைய ஃபோர்த் ஒன். விஜய் நான்காவது பந்து. எஸ், இட்ஸ் ஒயிட் பாலுங்க. ஸோ இரண்டாவது ஒயிடு. ஜஸ்வா ஃபுட்டை வாட்ச் பண்ணாருங்க. பேட்ஸ்மேன் ஆஃப் சைடில் போகக்கூடிய ரீஜியனில் டார்கெட் பண்ணார் ஜஸ்வா. ஃபோர்த் ஒன். எஸ், லோ ஃபுல் டாஸ் அண்டர் டெப்த்தில் ஒரு பாலை எடுத்திருக்காரு. அண்ட் இங்கே ஒரு ட்ராப்பை தான் பேக்கை ஃபீல்டர் கலெக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு சிங்கிளில். 2 பால் ரிமைனிங். லாஸ்ட் 2 பால். ஃபிஃப்த் ஒன். எஸ், அது பவுண்ட்ரிக்கான வாய்ப்பா? எஸ், நல்ல ஒரு என்ட்ரிங்க. இந்த ஹீரோ என்ட்ரி மாதிரி வந்து கலெக்ட் பண்ணார். 2 ரன்கள் அந்த ஒரு பாலில். ஐந்தாவது ஓவர், கடைசி பந்து. 37 ரன்கள் இதுவரையும் கிடைச்சிருக்கு.
எஸ் டாட் பாலோட இந்த ஒரு ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 5 ஓவர்கள் முடிவில் 37 2 விக்கெட். 5 ஓவர் முடிவில் 37 ரன்கள் 2 விக்கெட். ஃபர்ஸ்ட் மேசிவான ஒரு சிக்ஸருங்க புருஷோத்துடைய பாலில் விஜய் தளபதி போல கிளக்கியிருக்காருங்க. ஸ்கொயர் லெக் மிட் விக்கெட் கேப்பில் ஒரு ஜெட்டு ஒன்று அனுப்பிச்சிருக்காரு. இந்த சிக்ஸோட ஸ்கோர் 43க்கு லிஃப்ட் ஆகுது. செகண்ட் ஒன், இரண்டாவது பந்து. டாட் பாலா விக்கெட். புருஷோத்துடைய ஃபீல்டிங் செட்டப் கேப்டன் வச்சார் பாருங்க. ஒரு ஃபீல்டரை க்ளோஸில் கொண்டு வந்தாருங்க. ஒரு சிக்ஸ் அடித்த பேட்ஸ்மேனை டீஸ் பண்ணுற விதமாக அங்கே பார்க்குறோம். ரிவர்ஸ் ஸ்வீப் திரும்பினாருங்க விஜய். பட் இருந்தாலும் ஒரு பெரிய சிக்ஸு, முதல் சிக்ஸு இசிசியோடைய இந்த ப்ரீமியர் லீக்கோடைய முதல் சிக்ஸ் அடித்த ஒரு வீரர் தொடக்கத்தை ஆரம்பிக்கிறாருங்க விஜய். வாழ்த்துக்கள். எல்ஐ ஸ்போர்ட்ஸ் சார்பாக, இசிசி கிரிக்கெட் கிளப் சார்பாக வாழ்த்துக்களை பதிவு செய்து கொள்கிறேன் விஜய் அவர்களுக்கு. புருஷோத் ஒரு சிக்ஸு போனாலுமே அதே ஓவரில் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காருங்க. ஒரு பெரிய விக்கெட்டை வீழ்த்திருக்கார். வாழ்த்துக்கள் புருஷோத். தேர்ட் ஒன், மூன்றாவது வந்து ஷபாஷ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அடேங்கப்பா, இந்த புருஷோத்துடைய ஹேர் ஸ்டைல்னு பார்க்குறோம். தமிழ்நாடு காவல்துறையில் ட்ரைனிங் போலீஸ் அகாடமியில் வெட்டக்கூடிய ஒரு ஹேர் ஸ்டைல் மாதிரி இருக்குது. நல்ல ஒரு குயிக்கரான ஒரு ஃபேஸுங்க. ஃபோர்த் ஒன், நான்காவது பந்து. யாக்கர் நல்ல வேரியேஷன் காமிக்கிறாரு. ஒரு சிங்கிள். 2 பால் ரிமைனிங், 2 பந்துகள், லாஸ்ட் 2 பால். 6வது ஓவர், கடைசி 2 பந்துகள். 5th ஒன், 5வது பந்து. எஸ், ஷார்ட் லென்த் கேட்சுக்கான வாய்ப்பா சேஃபாக லேண்ட் ஆகிருக்கு. ஒரு சிங்கிள் அந்த ஒரு பாலில். நிஷாந்த் அண்ட் மகா ஸ்ட்ரைக்கில். நிஷாந்த் இங்கே லாஸ்ட் ஒன், 6வது ஓவர் கடைசி பந்து.
பிரில்லியண்டான ஒரு டெலிவரி, பியூட்டிஃபுல் டெலிவரி அப்படின்னு சொல்லலாங்க. நல்ல ஒரு ஃபினிஷிங்க. ஒரு சிக்ஸரோட தொடங்கினாலுமே ஒரு புல்லட் யாக்கர் டாட் பாலோட ஃபினிஷ் பண்ணியிருக்காருங்க. 6 ஓவர் முடிவில் 45 6 ஓவர்கள் முடிவில் 45 ரன்கள் 3 விக்கெட். ஸோ இதுவரையும் கம்பேரிசன் பார்க்கும்போது 2 சைடுமே 50-50 ஒரு எபிலிட்டியை கொடுத்துருக்காங்க. 45 7வது ஓவர் முதல் பந்து. டாட் பால் தீபன். ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறமா தீபனை மீட் பண்ணுறோமா. ஹாய் தீபன். ரசல் தீபன் உடைய 2வது பந்து. ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. தேர்ட் ஒன் 3வது பந்து. ஒரு ஸ்லோயரான ஒரு ஷார்ட்டர் டெலிவரி. மிட் விக்கெட்டில் ஒரு 2 ரன்னுக்கான சான்சஸ் எடுக்கிறாங்க. அங்கே ஏம் பண்ணாருங்க. 2 ரன்கள் இந்த ஒரு பாலில் கிடைக்குது. ஃபோர்த் ஒன் 4வது பந்து. புல் பண்ணாரு. கேட்சுக்கான கால். ரசல் தீபன் ஆஹா ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தினார். ஆனால் இங்கே ஒரு சிங்கிள், ஒரு டிராப். அது ஒயிட் பால். யா எஸ், ஒரு லோ ஃபுல் டாஸை டேக் பண்ணியிருக்காரு. அங்கே 2 ரன்னுக்கான சான்ஸா. ஓ மை காட், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அங்கே வாய்ப்பு. யா விக்கெட்டுங்க. அம்பேர் கையை உயர்த்தி விட்டார். இந்த ஓவியா ஆடியோஸ், இந்த ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. லாஸ்ட் ஒன் கடைசி பந்து. அந்த டீமுடைய 50யை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். முதல் 50யை ஆர்சிபி எல்ஐ ஸ்போர்ட்ஸ் சார்பாக வாழ்த்துக்களை பதிவு செய்து கொள்கிறோம். ஒரு சிங்கிளோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. இந்த 7 ஓவர் முடிவில் 7 ஓவர் முடிவில் 52 ரன்கள் 4 விக்கெட். 7 ஓவர் முடிவில் 52 ரன்கள் 4 விக்கெட். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர். நல்ல ஒரு அட்டாக்கர், ஒரு ஷார்ட்டர் பாலில் நல்ல பீட் பண்ணாருங்க. ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. இன்னிங்ஸுடைய கடைசி 5 பந்துகள். டிசி
விஎஸ் ஆர்சிபி. எம்ஐ கேப்டன் கேகேஆர் கேப்டன் டாஸ் போட அழைக்கின்றோம். கொஞ்சம் வேகமாக வந்துருங்க. எம்ஐ கேப்டன் கேகேஆர் கேப்டன் டாஸ் போட அழைக்கின்றோம். எம்ஐ கேப்டன் கேகேஆர் கேப்டன் அழைக்கின்றோம். கேட்சுக்கான வாய்ப்பு. விக்கெட் நம்பர் 5 இஸ் கான்ங்க. 5வது விக்கெட்டுங்க ஆர்சிபியுடைய பேட்டிங்கில். எம்ஐ அண்ட் கேகேஆர் அடுத்த போட்டி, 2வது போட்டி. இக்காட்டு தாங்கள் பிரீமியர் லீக் சீசன் 4 உடைய த நெக்ஸ்ட் கேம் எம்ஐ விஎஸ் கேகேஆர். இத்தனை ரன்கள் ஒரு சிங்கிள் அந்த ஒரு பாலில் கிடச்சிருக்கு. எஸ், அகைன் ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. லாஸ்ட் 2 பால் டபுள் 5. டீமோட ஸ்கோர் 5-5-5ன்னு இருக்கு. 5 விக்கெட்டு. திக் எச்சுங்க. ரன் அவுட்கான வாய்ப்புகளுக்கான பயன்படுத்தியிருக்காங்க. விக்கெட் நம்பர் 6 இஸ் கான். முதல் ஓவர் இந்த அளவுக்கு ஆரம்பித்ததோ அதே மாதிரி இந்த இறுதி ஓவரும் ஒரு சிறப்பாக வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது 2 சைடுமே. முதல் இன்னிங்ஸுடைய கடைசி பந்து. எஸ் 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 கிளியர் ஆகுமா? 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸில் ஆஹா நல்ல ஸ்டாப்புங்க. ஒரு ஃபீல்டர் வந்து 2 பவுண்டரியை மாஸ் என்ட்ரியோட ஸ்டாப் பண்ணியிருக்காரு. அண்ட் 2 ரன்களோட முதல் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. எட்டு ஓவர் முடிவில் 57 ரன்கள் 6 விக்கெட் இழந்திருக்காங்க. 58 இலக்கு. 58 வந்து டார்கெட். 58 இஸ் டார்கெட். 58 இலக்கு. எம்ஐ அண்ட் கேகேஆர் டாஸுடைய நிலவரங்களை சொல்லிடுங்க கமிட்டி இசிசி. எம்ஐ அண்ட் கேகேஆருடைய டாஸுடைய அப்டேட் கொடுத்துருங்க இசிசி. டாஸுக்கான நேரம். த நெக்ஸ்ட் கேம் எம்ஐ விஎஸ் கேகேஆர். எஸ் சார். ஹூ இஸ் த டாசஸ்? எஸ்ஆர்ஹெச்சா? யா, கேகேஆர். சூப்பர். கேகேஆர் டாஸை வின் பண்ணி பவுலிங் செலக்ட் பண்ணியிருக்காருங்க கார்த்திக்.
கேப்டன் கார்த்தி. கேகேஆர் டாஸை வின் பண்ணி பவுலிங் செலக்ட் பண்ணியிருக்காங்க. பால் கேட்குறாங்க பாருங்கள். ஆர்சிபி எடுத்து கொடுத்துருங்க கமிட்டி மெம்பர்ஸ். அம்பையருடைய சிக்னல்ஸை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க கமிட்டி சைடில் இருந்து. ஓகே, தேங்க்யூ. 8 ஓவரில் 58 வந்து டார்கெட். 8 ஓவரில் 58 இலக்கு. ஃபிஃப்டி 58 வந்து டார்கெட்டுங்க. 58 இலக்கு. ஃபிஃப்டி 58 வந்து டார்கெட்டுங்க டிசி அணியினருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ் உடைய முதல் பந்து ஒரு சிங்கிள்.
செகண்ட் ஒன். எஸ், எத்தனை ரன்கள் அது? நல்ல ஒரு ஃபீல்டிங்க. நிஷாந்தோடைய தேர்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் புருஷோத். யாக்கிங் டெலிவர். டாட் பால் அது. ஃபோர்த் ஒன். ஸோ இறங்கி வந்து ஒரு ஷாட் கனெக்ட் பண்ண பார்த்தாருங்க, ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. டூ பால் ரிமைனிங், கடைசி 2 பந்துகள். ஃபிஃப்த் ஒன். எஸ் எஸ் எஸ், ரிவர்ஸ் ஸ்வீப். அற்புதமான ஒரு ஸ்விட்ச் ஹிட்டுங்க. பவுண்டரி. ராமச்சந்திரன். ராமா ராமா ராமா, ராமன் கிட்ட வில்லன் கேட்ட மாதிரி இங்கே டிசி அணியினர் பவுண்டரி 6மா கேட்டிருக்காங்க போல இருக்கு. லாஸ்ட் ஒன். எஸ், ஒரு சிங்கிளோட ஓவருக்கான சிங்கிள் கொடுத்துட்டார் அம்பேர். முதல் ஓவர் முடிவில் 9 ரன்கள். 9 ஃபார் நோ லாஸ். முதல் ஓவர் முடிவில் 9 ரன்கள். 9 ஃபார் நோ லாஸ். ஸோ லைவ் சாட் ஓப்பனில் இருக்குது. ஸோ இந்த போட்டியை பற்றி என்னென்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ அடுத்தடுத்த போட்டிகளை பற்றி கமெண்ட் பண்ணலாம். இந்தியா நியூசிலாந்து மேட்சஸ் வந்து போயிட்டுருக்குது. 10 ஓவர்லேயே 130 ரன்னுக்கிட்ட அடித்து வச்சுருக்காங்க நியூசிலாண்டு. ஆல்மோஸ்ட் சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். இரண்டாவது ஓவர் பார்த்தி டைரக்ட் ஹிட்டுக்கான வாய்ப்பு. புருஷோத் மேலே வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு மூவ் பண்ணியிருக்காரு க்ரீஸில். டாட் பால் அது. செகண்ட் ஒன், இரண்டாவது பந்து. எஸ் எஸ் எஸ், ராமச்சந்திரன் அங்கே சிக்ஸர் லைனில் விழுந்தால் ராமச்சந்திரன். முதல் விக்கெட், முதல் பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருக்காருங்க. அற்புதமான ஒரு பவுலிங், ஒரு லோ ஃபுல் டாஸை, அதாவது கடலில் தூண்டி போட்டு மீன் பிடிப்பாங்களா அது மாதிரி ஒரு லோ ஃபுல் டாஸுங்கிற ஒரு தூண்டியை வந்து போட்டிருக்காரு பார்த்தி. ஸோ அதில் ஒரு திமிங்கலத்தை பிடிச்சிருக்காரு ராமச்சந்திரன். ஒரு பவுண்டரி அடிச்சிருந்தார். இன்னும் ஒரு செட்டில் ஆகக்கூடிய நேரத்தில் அவரோட விக்கெட்டை காலி பண்ணியிருக்காருங்க. தேர்ட் ஒன், மூன்றாவது பந்து. ஈக்காட்டு தாங்கல் கிரிக்கெட் கிளப்பை பற்றி நிறைய வார்த்தைகள் கூறிக்கொண்டே போகலாம். சில கிரிக்கெட் எல்லாமே வந்து டோர்னமெண்ட்டில் சீசன் 1 சீசன் 2 தான் வந்து தொடங்குறாங்க. ஆனால் சீசன் 4ங்கிறது அதிகபட்சங்க. ஸோ அதில் ஈக்காட்டு தாங்கல் கிரிக்கெட் கிளப்புக்கு ஆல் த கிரெடிட். கேட்சுக்கான வாய்ப்பு, ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு. ஜெர்மன் செஃபர்டு டாபர்மேன் ஒன்று உள்ளே வருது பாருங்க, விரட்டி விடுங்க அதை. யாருடைய வளர்ப்பு நாயின்னு தெரியல, உள்ள விளையாடக்கூடிய வீரர்களுடைய வளர்ப்பு நாயா? ஃபோர்த் ஒன், நான்காவது பந்து. எஸ் எஸ் எஸ், இது இடி. 6.
ஸோ ஒரு கமெண்ட்டை பார்க்குறோம் பாருங்கள். ஆனந்த் மாடசாமி புருஷோத்தை பற்றி, புருஷோத்தை 50 அடிங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இறங்கி வந்தார். ஒரு நல்ல ஒரு குயிக்கரான ஒரு டெலிவரிங்க. டாட் பால். லாஸ்ட் ஒன். KKR vs MI, the next game. அக்கைன் ஒரு இடியா. ஓ, சூப்பரான சேவுங்க. சூப்பர்மேன் சேவு. அடேங்கப்பா. இப்போ தாங்க ECCயோடைய முழுமையான ஒரு டோர்னமெண்ட்டுக்குள்ளே வரும். சீசன் 4 உடைய ஆரம்பம். 2 ஓவர்கள் முடிவில் 17 ரன்கள் ஒரு விக்கெட். 2 ஓவர் முடிவில் 17 ரன்கள் ஒரு விக்கெட். 17 for 1. நேரலையில் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே போகுது LI ஸ்போர்ட்ஸில். LI ஸ்போர்ட்ஸ். ஸோ அந்த மேடி சின்ன சின்ன இளைஞர்களை வைத்துக்கொண்டு வாய்ப்புகளை வழங்கி கொண்டு இருக்கும் மேடி LI ஸ்போர்ட்ஸில். ஸோ அவர்களுக்கு இந்த ஒரு இடத்துல வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பதிவு செய்து கொள்கிறோம் ECC சார்பாக. இரண்டு ஓவர் முடிவில் 17. 6 ஓவரில் வெற்றிக்கு தேவை 41. 36 பந்துகளில் 41 வெற்றிக்கு தேவை. முப்பத்தி 6 பந்துகளில் 41. இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் டாபர்மேன் உள்ளே போய்கொண்டே இருக்குது. அதுக்கு ஒரு பிஸ்கட் வாங்கி போடுங்க, ஒரு மில்க் பிக்கீஸ். மூன்றாவது ஓவர் அப்பு NRG ஒரு எனர்ஜியாக பந்துகளை வீசுவாரா? எனர்ஜி அப்பு. ஃபர்ஸ்ட் ஒன். புருஷோத் நிற்கிற வரைக்கும் ஒரு நம்பிக்கையை விதைத்து கொண்டே இருக்காருங்க. நிறைய ஷாட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. புருஷோத்துக்கு கமாண்டும் இங்கே வருகிறது, கைத்தட்டலும் வருகின்றது. பார்க்கலாம். அப்புவுடைய செகண்ட் ஒன். இரண்டாவது பந்து. 19. டீமுடைய ஸ்கோர் 19. செகண்ட் ஒன். ஒரு யாக்கிங் டெலிவர். அது ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு. ஆஹா, புருஷோத்துடைய எண்டில் வீசியிருந்தா ஒரு வாய்ப்புகள். ஆனால் அற்புதமான ஒரு ஃபீல்டிங்க. இரண்டு சைடுமே இந்த ஒரு கேமை கிளைமேக்ஸை எந்த அளவுக்கு பங்களிப்பு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுக்குறாங்க. மூன்றாவது ஓவர், மூன்றாவது பந்து. தேர்ட் ஒன். புல் பண்ணிருக்காரு புருஷோத். ஒற்றை நம்பிக்கை. மைண்ட் ப்ளோயிங். இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு கேட்ச். அற்புதமான ஒரு கேட்சுங்க. நாளைக்கு நாளில் இவர் பத்மஸ்ரீ அவார்டு கூட வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. RCB அணியினருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறாருங்க கேட்சில். சந்தோஷ், வாழ்த்துக்கள். ஆனால் புருஷோத்து பிளாஷ் பண்ணார். ஒரு இடி, ஒரு மின்னலை இடி கொடுத்தாரு. மின்னல் தருவாரான்னு பார்க்கும் பொழுது 6 லைனில் ஒரு அற்புதமான ஒரு ஷாட்டு தாங்க, பாராட்டக்கூடிய ஒரு ஷாட்டு. அதில் அவருடைய விக்கெட் இங்கே வீழ்ந்திருக்கு. புருஷத்துக்கு பொட்டு வச்ச தங்க குடம் பாட்டு ப்ளே பண்ண சொல்லியிருந்தாங்க. டிஜே ஆக்கிட்டாங்க நம்மளை. ஃபோர்த் ஒன். நான்காவது பந்து.
எஸ் சேஃபான ஒரு டிஃபென்ஸுங்க. லோ ஃபுல் டாஸை டிரைவ் போயிருக்காரு தீபன், ரசல் தீபன். ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. இந்த 2 பால் இருக்கு. இன்னும் 2 பந்துகள், நம்ம 2 பந்துகள் இருக்கு இந்த ஓவரில். டே அண்ட் நைட் மேட்சாக நடக்கக்கூடிய இந்த ஒரு போட்டியில் க்ளீன் போல். யாருங்க இந்த பந்து வீச்சாளர்? எனர்ஜியான பந்து வீச்சாளர் தாங்க எனர்ஜி. அப்பு 2வது பெரிய விக்கெட்டை வீழ்த்திருக்காரு இங்க. டீமுடைய ஸ்கோர் 20 ரன்கள். 3வது விக்கெட் இழக்கின்றார்கள். கடைசி பந்து, 3வது ஓவருடைய கடைசி பந்து, 3வது ஓவருடைய கடைசி பந்து, லாஸ்ட் ஒன். கெயின் ஒரு சேஃபான டிஃபென்ஸ். அது ஒரு சிங்கிள் இந்த ஒரு பாலில். ஸோ இந்த ஒரு நேரத்தில் 50க்கும் மேற்பட்ட நபர்கள் நம்ம எல்ஐ ஸ்போர்ட்ஸில் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணத்தில் இங்கே 3 ஓவர் முடிவில் 21 ரன்கள் 3 விக்கெட். 3 ஓவர் முடிவில் 21 ரன்கள் 3 விக்கெட் இழந்திருக்காங்க. இன்னும் 5 ஓவர்களில் வெற்றிக்கு தேவை 37. 30 பந்துகள் 37 வெற்றிக்கு தேவை. முப்பது பந்துகள் 37 வெற்றிக்கு தேவை. 4வது ஓவர் முதல் பந்து. அடுத்த போட்டி கேகேஆர் விஎஸ் எம்ஐ. கேகேஆருடைய கேப்டன் கார்த்திக் டாஸை வின் பண்ணி பவுலிங் செலக்ட் பண்ணியிருக்காரு. எம்ஐ பேட்டிங்கை ரெடியாக இருந்துக்கோங்க. எம்ஐ அணிகள் பேட்டிங்கில் ரெடியாக இருந்துக்கோங்க. நான்காவது ஓவர் முதல் பந்து. 4வது ஓவர் முதல் பந்து. ஃபர்ஸ்ட் ஒன். ஷார்ட்டர் பால் அது. எஸ், கேப்பை கிளியர் பண்ணுதா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. 2 ரன்கள் இந்த ஒரு பாலில். செகண்ட் ஒன், 2வது பந்து. சார் ரசலுடைய பிக் ஃபேன் லவ் சொல்லியிருக்காரு. ஜிடி ஐகான் கிஷோருடைய பிக் ஃபேன் அரவிந்த் குமார். ஜானகேசரி வி வாண்ட் விக்கெட்ன்னு இருக்காங்க. 6ன்னு ஒரு சைடு சொல்கிறாங்க. கேட்சுக்கான வாய்ப்பு இது. எஸ், அது விக்கெட் நம்பர் 4 இஸ் கானுங்க. 4வது விக்கெட்டுங்க டிசி சைடில். தேர்ட் ஒன், 3வது பந்து. டீமுடைய ஸ்கோர் 23 ரன்கள். ஜானகி ஸ்ரீ விக்கெட்டுன்னு சொல்லியிருந்தாருங்க. பட் விக்கெட் விழுந்திருக்கு. கமெண்டில் இங்கே பாருங்கள், அவருடைய எமோஜியை பார்க்குறோம். வாயில் ஏதோ விசில் வச்சுட்டு ஓதுற மாதிரி. ஆனந்த் உடைய கமெண்ட் பார்க்குறோம். ஆனந்த் மாடசாமி.
தேர்ட் ஒன், மூன்றாவது பந்து. தேர்ட் ஒன். கேட்சுக்கான வாய்ப்பு இருந்தது. ஒரு வாய்ப்புங்க. புதுசாக வந்த பிரபு தான் வந்து தாராளமான மனசு உள்ளவராக இருப்பார். பிரபுன்னு பேர் வச்சுவாங்க. ஆனால் பிரபுக்கே இங்கே ஒரு தாராளமாக கேட்சை விட்டுருக்காருங்க. ஃபோர்த் ஒன், நான்காவது பந்து. நான்காவது பந்து, ஃபோர்த் ஒன். தீபன் ஒயிட் பால் இது. ஆர்சிபி அப்படின்ட்டு இருக்காரு. லவ். நல்ல ஒரு ஃப்ளிக்குங்க. கோல்ஃபில் விளையாடுற மாதிரி தள்ளி விட்டாருங்க. அவர் ஃப்ளிக் அப்படி தட்டினார். ஒரு சிங்கிள் இது. 2 பால் இருக்கு. ஃபிஃப்த் ஒன், ஐந்தாவது பந்து. ஸ்ட்ரைக்கில் பிரபு. ரன்னுக்கான வாய்ப்புகள். குயிக்கான ஒரு சிங்கிளுங்க. ஸோ ஃபீல்டர் கையிலேயே அந்த ஒரு பால் இருந்த போதிலுமே ஒரு சிங்கிள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க டிசி. நான்காவது ஓவர், கடைசி பந்து, லாஸ்ட் ஒன். நான்காவது ஓவர், கடைசி பந்து. தீபன் ரசல் த மசில். எஸ், ஒரு ஃப்ளிக் ஆட போனார். ஒரு சிங்கிள். எஸ், ஓவருக்கான சிக்னல் கொடுத்துருக்காங்க. 4 ஓவர் முடிவில் 28 ரன்கள், 4 விக்கெட். 4 ஓவர் முடிவில் 28 ரன்கள், 4 விக்கெட். இன்னுமா 4 ஓவரில் வெற்றிக்கு தேவை 30. 24 பந்துகளில் 30. ஒரு ட்ரிங்க்ஸ் பிரேக். ஐந்தாவது ஓவர். 4 ஓவரில் 28 ரன்கள் அடிக்காங்க. இன்னும் 4 ஓவரில் 30 ரன்கள் தேவைப்படுது. மகாகுரு. 5th ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன். ஐந்தாவது ஓவர், முதல் பந்து. ஆனந்த் மாடசாமி. டிவி அம்பையர் ரிவ்யூ போயிருக்காங்க. அம்பையர் எந்த அளவுக்கு ஷவுட் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணாலும் தெளிவாக ஒரு அப்சர்வ் பண்ணாருங்க அந்த ஒரு லைனை. டிவி சைடு டிவி அம்பையருடைய ரிவ்யூ செக் பண்ணுறாங்க. Third umpire decision is pending.
விக்கெட். ரசல் தீவன். எஸ், ரசல் தீவன் ஒரு துடிப்பான ஒரு பிளேயருங்க. ஸோ அவருடைய விக்கெட்டு. ஸோ புருஷோத் ரசல் தீவனுடைய விக்கெட்டு. இந்த டிசி சைடில் கானா இருக்கு. 23 பந்துகள் இருக்கு. வெற்றிக்கு தேவை 30. 23 பந்துகள்ல 30. அப்பு என்ஆர்ஜி இந்த ஒரு போட்டியை ஆர்சிபி சைடில் அதிக சதவீதத்துக்கு கொண்டு வந்திருக்காருங்க. செகண்ட் ஒன், இரண்டாவது பந்து. ஸோ மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் கார்த்தி பிரபு என்ன செய்ய போகிறாங்க? கார்த்தி பிரபு என்ன செய்ய போகிறாங்க? மிடில் ஆர்டரில் டாட் பால் ஆயிருக்கு. தேர்ட் ஒன். ஒரு லோ ஃபுல் டாஸ், ஒரு சிங்கிள். ஃபோர்த் ஒன். நான்காவது பந்து. கார்த்தி லோ ஃபுல் டாஸை தட்டினாருங்க. ஒரு சிங்கிள் தான். ஸோ அப்போ என்ஆர்ஜி ஓவரில் 4 விக்கெட்டுகள் விழுந்திருக்குங்க. 2 விக்கெட் அவருக்கு, 2 விக்கெட் ரன் அவுட்டில். ஃபிஃப்த் ஒன், ஐந்தாவது பந்து. பேக் ஃபுட் போனார் பேட்ஸ்மேன். ஒரு சிங்கிள் தான் கிடைக்குது. அண்ட் லாஸ்ட் ஒன், ஃபைனல் ஒன், ஐந்தாவது ஓவர், கடைசி பந்து. சஞ்சய் குமார், ஹார்ட் ஹிட்டர் அபினேஷ். அவருடைய பிக் ஃபேன் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஒன். அகைன் ஒரு லோ ஃபுல் டாஸாக யாக்கிங் டெலிவரில் ஆஃப் சைட் ரீஜனில் ஒரு சிங்கிள் 20 ஓவர். 5 ஓவர் முடிவில் 32 ரன்கள், 5 விக்கெட் இழந்திருக்காங்க. இந்த லாஸ்ட் ஓவரில் 4 ரன்கள் கிடச்சிருக்கு. அப்போது என்ஆர்ஜி ஓவரில் மொத்தம் 2 ஓவரில் 8 ரன்கள் தான் விட்டு கொடுத்துருக்காரு. இருபத்தி 6 ரன்கள், 18 பந்துகளில் 26. மூவ் பண்ணுங்க சார். ட்ரிங்க்ஸ் பிரேக் கிடையாது. ஆர்சிபி கேப்டன் 4 ஓவர் முடியும் போது தான் நீங்கள் டிஸ்கஷனில் ஈடுபடணும். அதுக்கு இடையில எந்த ஒரு வீரர்கள் சந்திப்பு இருக்கக்கூடாது. இது அனைத்து போட்டிகளில் அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கு பொருந்தும். இது பதினெட்டு பந்துகளில் வெற்றிக்கு தேவை 26. ஆல்ரவுண்டர் உதய் அண்ணா அபினேஷை பேட்டிங் வர சொல்லுங்க. அவர் ஒரு ஹார்ட் ஹிட்டர். சஞ்சய் குமார் 3 ஓவரில் வெற்றிக்கு தேவை 26ங்க. கார்த்தி
பொட்டு கார்த்தி பொட்டு வச்ச தங்க கூட மாதிரி அடிப்பாரா. நான் பந்து வீச்சில் குரு வந்திருக்காரு, மகா குரு. 18 பந்துகள் 26. ஆஃப் சைட் ரீஜியனில் ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன். 17 பந்துகள் 25 வெற்றிக்கு தேவை. செகண்ட் ஒன். ஒரு டைரக்ட் ஹிட்டுக்கான சான்ஸ் அது. ஒரு குயிக்கான ஒரு சிங்கிள் போயிருக்காங்க. மகாகுருவுடைய 2 பந்துகளில் 2 சிங்கிள் கிடைச்சிருக்கு. தேர்ட் ஒன், மூன்றாவது பந்து. எஸ், அது எத்தனை ரன்கள். அற்புதமான ஃபீல்டிங்க. 2 ரன்கள் ஆனால் கிடைக்குது. நல்ல ஷாட்டு, நல்ல ஃபீல்டிங் அது. 2 சைடுமே கிளைமேக்ஸில் பயங்கரமான பங்களிப்பு கொடுக்குறாங்க. ஃபோர்த் ஒன், நான்காவது பந்து. ஃபோர்த் ஒன். சேஃபான ஒரு டிஃபென்ஸ் அது. டாட் பால். லாஸ்ட் 2 பால், கடைசி 2 பந்துகள். ஃபிஃப்த் ஒன், ஐந்தாவது பந்து. பேக்ஃபுட். எத்தனை ரன்கள். ஒரு சிங்கிள் அது. லாஸ்ட் ஒன், கடைசி பந்து. ஆறாவது ஓவர், கடைசி பந்து. ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப். அது டாட் பாலோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 6 ஓவர்கள் முடிவில் 37 ரன்கள், 5 விக்கெட். கடைசி 2 ஓவர்களில் வெற்றிக்கு தேவை இன்னும் 21. 12 பந்துகளில் 21. டீம் மீட்டிங் கிடையாது. ட்ரிங்க்ஸ் பிரேக்கில் மட்டும் மீட் பண்ணிக்கோங்க. மச்சான் தண்ணி குடிச்சியா, பங்காளி தண்ணி குடிச்சியான்ட்டு. அதுக்கு இடையில மீட் பண்ண வேணாம். 12 பாலில் 21ங்க. கடைசி 12 பந்துகளில் 21. ஃபர்ஸ்ட் ஒன், நிஷாந்த். நிஷாந்தோடைய 2வது ஓவர் இது. ஃபர்ஸ்ட் ஒன். ஒரு ஷார்ட் பாலுங்க. ஸ்ட்ரைட்டாகவே பிக் பண்ணார். இந்த 2வது ரன்னுக்கான சான்சஸ் இது. 2 ரன்கள் இந்த ஒரு பாலில். 11 பந்துகள் 19 ரன்கள் வெற்றிக்கு தேவை. 11 பந்துகளில் 19 ரன்கள் வெற்றிக்கு தேவை. ஒரு ஷாட் ட்ரை பண்ணாருங்க. டாட் பால். 10 பந்துகளில் 19. பந்துகளில் 19. ஒரு ஃபீல்டிங் ட்ராப்புங்க. 5. அடேங்கப்பாங்கிற மாதிரி கடைசியில் பரபரப்பான ஒரு கட்டம். 2 ரன்கள் இந்த பாலில். டபுளாக இங்கே பொட்டுக்கார்த்தி 10 ரன்கள் கிட்ட ஆடி இருக்காரு.
9 பந்துகள் 17 வெற்றிக்கு தேவை. ஒயிட் பால் ப்ளஸ் 1 ரன்கள். எஸ்டாஸில் 2 ரன்கள் இல்லைங்க. ஒய்டு ப்ளஸ் பைஸில் 1 ரன்கள். ஸோ மூவ் பண்ணுங்க. 9 பந்துகளில் 15. நிஷாந்தோடைய கடைசி 3 பந்துகள். சார் மூவ் பண்ணுங்க சார். ஃபார் ஒய் அம்பேர் நோ பாலுக்கு கிளைம் பண்ணுறாங்களா? ஓகே. வித்தின் 10 செகண்டுக்குள்ளே எடுக்கிறாங்களான்னு பாருங்கள் அம்பேர். இனிமேல் ரிவ்யூ எல்லாமே 10 செகண்டுக்குள்ளே எடுத்தால் ரிவ்யூ நீங்கள் வந்து எங்கள் சைட் டிவி அம்பேர் சைடு வந்து கொடுங்க. தேர்ட் அம்பேர் பார்த்து செக் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க. தேர்ட் அம்பேர் செக் பண்ணும்போது யாரும் ஸ்க்ரீன் கிட்ட வர வேணாம். மேபி உங்களுடைய மொபைலில் இருந்தால் நீங்கள் அப்படியே மொபைல்லே பாருங்கள், டிஸ்பிளே ஆகும். விழா குழுவினர்களில் இருந்து வீரர்கள் அனைவருமே இந்த கமெண்ட்ரி பாக்ஸுக்கு இந்த மானிட்டரை வந்து செக் பண்ண வர வேண்டாம். ஒரு அன்பு வேண்டுகோள் அது. ஓகே, ரிவ்யூ செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம். இது தேர்ட் அம்பேர் செக்கிங் decision is pending. The batsman inside the crease or outside the crease செக் பண்ணுறாங்க. ஸோ பார்த்துட்டு கரெக்டான டிசிஷன் கொடுப்பாங்க. யாருக்கும் சாதகம் இல்லை, யாருக்கும் பாதகமும் இல்லை. அற்புதமான ஒரு டோர்னமெண்ட். இசிசி ஈக்காட்டுத்தாங்கல் கிரிக்கெட் கிளப் நடத்தக்கூடிய ஈக்காட்டுத்தாங்கல் பிரீமியர் லீக். இட்ஸ் லீகல் பால் அது, பட் இட்ஸ் ஒயிட் பால். யா, நோ பால் கிடையாதுங்க. ரொம்ப லோவாக இருந்ததுக்கு இதை கிளைம் பண்ணியிருக்காங்க. மேபி ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். ஸோ பார்க்கலாம். ஒன்பது பந்துகளில் 15ங்க வெற்றிக்கு தேவை. 9 பந்துகளில் 15. வித்தின் 10 செகண்டுக்குள்ளே ரிவ்யூ எடுக்கணும். அம்பேர் ரெஃபர் பண்ணிக்கோங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கோங்க. ஒயிட் பால். 9 பந்துகளில் 14. கேட்ச் கணக்கானது. விக்கெட். 6வது விக்கெட் இழக்கின்றார்கள். 8 பந்துகளில் வெற்றிக்கு தேவை 14. 8 பந்துகளில் வெற்றிக்கு தேவை 14. நெக்ஸ்ட் மேட்ச் கேகேஆர் டாஸை வின் பண்ணி பவுலிங் செலக்ட் பண்ணியிருக்காங்க. எம்ஐ பேட்டிங். 2 அணிகளும் தயார் நிலையில் இருக்கும்படி இசிசி விழா குழுவினர் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். எட்டு பந்துகளில் 14. டிசியிலேருந்து 12th மேன் வந்துடுங்க. அடுத்தடுத்த போட்டிகள் விளையாடும் போது 12th மேன் கட்டாயம் இருக்க வேண்டும்.
ஒயிட் பால். 8 பந்துகளில் 13. திக் திக் நிமிடம். திக் திக் நிமிடமாக மாறுகிறது போட்டிகள். 7 பந்துகள் இருக்கு. 13 ரன்கள் தேவைப்படுகிறது. 7 பந்துகளில் 13. 7 பந்துகளில் 13. திக் திக் நிமிடம். யாக்கிங் டெலிவர். எத்தனை ரன்கள் அங்க? ஒரு சிங்கிளோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 7 ஓவர்கள் முடிவில் 46 ரன்கள், 6 விக்கெட் இழந்திருக்காங்க. 46 for 6. 6 பந்துகளில் 12. கடைசி 6 பந்துகளில் 12. மூவ் பண்ணுங்க ஆர்சிபி. 6 பந்துகளில் 12ங்க. 6 ball 12 runs. அற்புதமான ஒரு மேட்சை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆறு பந்துகளில் 12. கடைசி 6 பந்துகளில் 12 நேரில் பார்த்து கொண்டிருக்க விளையாட்டு ரசிகர்கள் என்ன நடக்க போகுது? பார்த்தி வந்திருக்காருங்க. பார்த்தி விஎஸ் பொட்டு கார்த்தி. 6 பந்துகள் 12. ஷவுட் பண்ணி அம்பையரை கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். அவங்களுடைய முடிவுகளை நிதானமாகவே கொடுக்கலாம். அம்பையர் நிதானமாகவே கொடுக்கலாம். ஏன்னா உங்கள்கிட்ட மானிட்டரிங், டிவி அம்பையர் எல்லாமே இருக்கின்றது. மூவ் பண்ணுங்க. எஸ் கார்த்தியுடைய விக்கெட்டுங்க. 5 பந்துகள் இருக்கு. 12 ரன்கள் தேவைப்படுகிறது. ஸ்ட்ரைக்கில் அபினேஷ். கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்த அபினேஷ். ஸோ அபினேஷை வந்து பார்க்கும்போது எனக்கு அபிலாஷ்ன்னு ஒரு டைலாக் வருது. பார்க்கலாமேங்க. 5 பந்துகள் 12. இறுதி கட்டம். இறுதி கட்டம். இறுக்கமான ஒரு கட்டம். அவ்வளோ பேர் இந்த ஒரு போட்டியை பார்த்து கொண்டிருக்காங்க. இந்த ஒரு நைட்டு நேரத்தில் லைட்டு. 5 பந்துகள் 12. ஒரு ஷார்ட் டெலிவரி மிஸ் பண்ணியிருக்காரு. 4 பந்துகளில் 12. பார்த்தி டு அபினேஷ். 4 பந்துகள் 12. 4 ball 12 run. எஸ் 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 இது ஓ மை காட் 6. அபினேஷ், அபிலாஷ் ஆடேங்க அப்பாங்கிற மாதிரி இந்த ஒரு போட்டி மாறிக்கொண்டிருக்கிறதா, மாற்றிக்கொண்டிருக்கிறதா ஒன்று புரியவில்லை. 3 பந்துகள் இருக்கு. 6 ரன்கள். 3 பந்துகளில் 6. ஒன்ஸ் அகைன் இது கேட்சுக்கான வாய்ப்பா? விக்கெட். அபினேஷ் வந்தார். 6 ஒன்று தந்தார், சென்றார். 2 பந்துகளில் 6. கடைசி 2 பந்துகளில் 6. பட் அபினேஷ் ஸோ கமெண்ட் பண்ண நபர்கள் எல்லாருக்குமே ஸ்ட்ரெயிட்டில் ஸோ லாங் ஆன் ஃபீல்டர் தலைக்கு மேலே ஒரு 6 போட்டிருக்காருங்க. 2 பந்தில் ஒரு 6 அடிக்கணும். 2 பந்துகளில் ஒரு 6. நியூ பேட்டர் வராரு பாருங்க, பிரசி வராரு. இரண்டு பந்துகளில் 6. இரண்டு பந்துகளில் 6. The last and final. ஒரு பாட்டம் ஏச்சது.
ஒரு அவுட் சைட் எட்ஜ். அற்புதமான ஸ்டாப்புங்க. ஒரு பவுண்டரியை ஸ்டாப் பண்ணியிருக்காரு ஒரு சீனியர். ஒரே பந்துகளில் 5. கட்டான பால நல்ல ஒரு கையை வச்சு தடுத்துட்டாருங்க. ஒரு பந்துகளில் 5. ஒரு பந்துகளில் 5 பவுண்டரி அடிச்சா சூப்பர் ஓவர். எஸ், பவுண்டரி அடிச்சிருந்தா சூப்பர் ஓவர் கிடையாது லீக் மேட்சஸ்னால. பட் இந்த ஒரு போட்டிகளை பயங்கரமான ஒரு க்ளோஸில் வின் பண்ணுறாங்க ஆர்சிபி. வாழ்த்துக்கள். 4 ரன்கள் வித்தியாசத்தில் இந்த ஒரு முதல் வெற்றியை பதிவு செய்கிறாங்க ஆர்சிபி. வாழ்த்துக்கள். த நெக்ஸ்ட் கேம் கேகேஆர் விஎஸ் எம்ஐ. கேகேஆர் ஃபீல்டிங் உள்ளே போகலாம். டாஸை வின் பண்ண கேகேஆர்.